இந்த பிழையார் என்று சிந்தித்து பார், நீ எவ்வாறு உருவான என்ற இதையெல்லாம் காரண காரியங்களாக வைத்து காரண பெயர்களை வைத்து நாம் அறிந்திடும் நிலையாக நமக்குள் உருவாக்கினார்கள். ஆகவே இந்த நிலை சாதாரண வழியில் இது பக்தி. அந்த காட்டினானே காரண காரியங்களை அதை பக்தியுடன் பற்றி அதனை உணர்கொண்டு அச்செயலாக நான் ஆக வேண்டும் என்ற இந்த பக்தியை தான் புகட்டினானே தவிர, நீங்கள் சொல்வது போல மாரியம்மன் கோயிலில் ஆக தாண்டவம் ஆடுவதும் ருத்ரதாண்டம் ஆடுவதும் கரகாட்டம் ஆடுவதும் தீய செயல்களை பேசுவதும் தீய செயல்களை போட்டுவதும் அறிவியமான உணர்வுகளை ஊட்டுவதும் இங்கே நடக்கின்றது. இது வல்ல பக்தி. அதேபோல நாம் பிறருடைய நிலைகளை எதிர்த்து ஓங்கார செயல்களை போற்றினாலும் தான் அருகிலே இருக்கக்கூடிய தீமைகளை காணாது நாம் ஓங்கார ஓசைகள் அளித்து நமக்குள் நல்ல உணர்வை மறைத்து நாம் செயல்படும் ஆட்டம் அல்ல இது. ஆக ரோட்டை கடந்து செல்லும் போது நாம் அடுத்த பொருள் நல்லவையாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். முருகனின் ஆடல் பாடலுடைய நாம எண்ணிக்கொண்டாலும் அடுத்து நாம் அக்கறையில் முருகனுடைய செயல்கள் உண்டு, நாம் அது பருக வேண்டும் என்று சொன்னாலும் ரோட்டை கடந்து செல்லும் போது அடுத்து வாகனம் வருகிறதா என்று திரும்பி பார்த்து நாம் அந்த வேகத்தின் தனித்து நிதானித்து நின்று நாம் கடந்து சென்றால்தான் அந்த அருளை பெற முடியும். இல்லை என்றால் நாம் கடந்து செல்வதற்கு முன் நம் பஸ்ஸோ மற்றொரு வீழ்த்தி விட்டால் நாம் எதை பெறப் போகிறோம்? இதே போலதான் முருகனின் நிலைகள் அடைவதற்காக நாம் இங்கு கரூரிலிருந்து நாம் இந்த தீர்த்த குளத்தை எடுத்து சென்று நாம் போகும் பாதையில் அவன் அருளை பெறுவேன் என்றால் நாம் நடபாதையில் செல்லும் போது இன்று பங்கு நிறுத்தனம் நெருப்பிலே கொதிக்கும் நிலைகள் கொண்டு உணவின் வேகம் கூறும்போது அதை மறந்து நாம் இங்கே நாம் இந்த வேதனையின் நிலையை தான் கலந்து நமக்குள் செயல்படும் நிலைகள். ஆனால் அவனை பருக வேண்டும் என்று நினைக்கின்றோம். எடைமறித்து நம் உணர்வுக்குள் வேதனை என்ற உணர்வு கலந்து நம்மை எவ்வாறு தீமை செயல்கள் செய்கிறது என்ற நிலையை உணர்வில்லை. பக்தியில் பிறர் போற்ற பிறருடைய மகிழ நாம் ஆட்டங்கள் ஆடலாம், பாடல்கள் பாடலாம். ஆக பாடல்களும் ஆட்டங்களும் பாடும் போது நமக்குள் நல்ல உணர்வை சிந்திக்காது. ஆக மகிழ்ச்சியும் இந்த நிலையில் நாம் ஆடினாலும் நமக்குள் அறிந்திடும் உறவு மறைந்து விடுகின்றன. ஆக நாம் ஆடும் ஆற்றல் வரும் வேதனைகள் இதை இணைந்து நல்ல உணர்வை நாம் அறியாத நிலையில் செய்கின்றோம். இதையெல்லாம் கத்த காலத்தில் மதத்தின் அடிப்படையில் இனத்தின் பெருக்கத்தை கூட்டுவதற்காக அதன் ஆடல் பாடல்களை காட்டி ஆக உண்மையின் நிலைகள் நாம் காணாது காலத்தால் மறைந்த நிலைகளைத்தான் இன்று நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்மை அறியாத நமக்கே தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கும். ஆறாவது அறிவு இயக்கும் நிலைகளில் நாம் எதனை உணர்வு நம் உடலுக்குள் பரப்புகின்றோமோ உணர்வின் அலையாக வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக நம் ஆறாவது அறிவு இயங்க தொடங்கி விடுகின்றது. இதை போன்ற செயல்களில் விடுபடுவதற்கு அந்த மகரிஷிகள் காட்டிய அறுவடையில் நாம் செல்வோம் என்று இதனை சொல்லிவிட்டு மீண்டும் இங்கே இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு விநாயகரை எவ்வாறு வணங்க செய்தான் அது எதை பற்றி கொண்டு நம் உடலிலே தீமைகள் அகற்ற வேண்டும், துணியில் உள்ள அழுக்கை போக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு நாம் புல்லை தின்றோம், தலை காம்புகளை தின்றோம், கனி வர்க்கங்களை தின்றோம். ஆக மனிதனான பின் இயற்கையில் வந்த நிலைகளை சுவையாக உருவாக்கி சாப்பிட்டோம். இதுக்கெல்லாம் மூலமாக இருந்தது நமது ஆறாவது அறிவை என்ற நிலைகள் கொண்டு நாம் பல பொருளை இணைத்து அது எவ்வாறு சுவை கொண்டதாக இருக்கின்றோமோ இதே போல மகா ஞானிகள் தீமைகள் அகற்றும் சக்தியாக தனக்குள் அதை படைத்து சுவமிக்க உணர்வாக ஒளியின் சுடராக இருளை போக்கும் நிலையாக தனக்குள் விளைவித்து உயிருடன் ஒன்றி இன்று விண்ணுலகில் உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மாங்கனி காயாக இருக்கும்போது பிடிக்கின்றது, கனியான பெண் அது சுவைமிக்கா மாறுகின்றது. அதற்குள் இருக்கும் வித்தை மீண்டும் ஊன்றினால் அந்த உணர்வின் துணை கொண்டு மீண்டும் இதை போல செடியாகி மரமாகி பூ பூத்து காயாகி மீண்டும் அது கனியாகின்றது. இதை போலதான் இந்த உணர்வின் தன்மையை நமக்குள் எடுத்த ஒளியின் சடரான பின் அந்த ஒளியின் கொண்ட அந்த உணர்வால் அந்த ஞானிகள் இன்று கனியின் தன்மை அடைந்து உயிரில் உள்ள நல்ல வித்தாக விளைந்து உள்ளார்கள். அதிலிருந்து விளைந்த வித்துகளைத்தான் இன்று நாம் பருகி நமக்குள் அருஞான வித்தாக நமக்குள் விதையை செய்து அந்த உணர்வை காத்து அதனை நமக்குள் விளைய வேண்டும் என்ற நிலைக்கு அன்று ஞானிகள் நமக்குள் தெளிந்த நிலைகள் கொண்டு அதை நாம் அறிந்து கொள்வதற்காக காரண காரியங்களுக்கு பெயரை வைத்து இந்த விநாயகர் வைத்தார்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தியும் சாமி என்ன சொன்னா தெரியலே அப்படின்னு விட்டுட்டா மீண்டும் பிடிச்சுக்கிறதுக்கும் இரண்டாவது உங்க நினைவில் பதிவு செய்து மீண்டும் நினைவாற்றலை கூட்டுவதற்குத்தான் இதை திரும்ப திரும்ப சொல்லியும் சாமி சும்மா திரும்ப திரும்ப சொல்றாரு, சொன்னதே கேட்கிறாருங்கிற நிலை இல்லை. அவன் சொன்னதை திருப்பி புத்தனை கேட்கறீங்க, என்ன சொன்னான்னு அடுத்து கேட்டேன், சொன்னாரு கேட்டேன், தலையதான் சொல்லியுமே முழுமையா சொல்வது வெறும் 101-2 பேர் தான் இருக்க முடியும். 101-2 பேர் கூட கஷ்டம் தான். ஆக நானே இப்ப சொல்லிவிட்டு திருப்பி நான் என்ன சொன்னு கேட்டேன் எனக்கே தெரியாது. இதை போல உணர்வின் நினைவாற்றலுடைய செயல்கள் இவ்வாறு
ஆகவே நாம் திரும்பச் செல்வதும் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிய பின் மீண்டும் மீண்டும் ஜீவன் ஊற்றுகின்றது. இதை போல வித்தின் உணர்வின் தன்மையை நினைக்கும் போது அந்த உணர்வு ஆற்றல் பெறுகின்றது. அதனை செய்வதற்கு இதை செய்யும். ஆகவே இதைத்தான் நாம் கீழே ஆற்றிலே குளித்து விட்டு கரையேறி வந்த பின் இதை நாம் புல்லை தின்றோம், மண்ணை தின்றோம், மற்றை தின்றோம். ஆனால் மனிதனான பின் சுவைமிக்க நிலையை உருவாக்கி அதை இதை போன்ற நிலைகளில் இப்போ நமது வாழ்க்கையில் பிறரை பற்றி கொண்ட இந்த தீமைகள் நம்மளை பற்றிடாது. மெய்ஞானிகள் விண்ணுலகை பற்றுடன் பற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக 6வது நிலையை 7வது நிலையாக மாற்றி இன்றும் விண்ணுலகில் சஞ்சரித்துக் கொண்டுள்ளார். அந்த மகா ஞானிகளால் உருவாக்கப்பட்டதான் இந்த விநாயகர் தத்துவம். ஆகவே கரையேறிய பின் இந்த மண்ணுலகின் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த மகரிஷிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. நாம் எண்ணியது எதுவோ அது நமது உயிர் ஓ என்று ஜீவனாக்கின்றது. எம் என்று நாம் உடலாக்கும் போது வினையாக சேர்கின்றது. ஆகவே மண்ணுலகின் நிலைகளை ஒருவர் என்னை வெறுப்புடன் பார்த்தார், சலிப்புடன் பார்த்தார், பாசத்துடன் பார்த்தேன், கோபத்துடன் பார்த்தேன். அவரில் விளைந்த உணர்வு நமக்குள் பற்றிடும் போது எதனை அதிகமாக சேர்க்கின்றோமோ அதனின் வினையாக நாம் பற்றுடன் இங்கே வந்து குழந்தை மேல் பாசமாக இருந்தால் இங்கே கீழ் நோக்கி வந்து விடுகின்ற பல இறந்த பின் குழந்தையின் நினைவாக அங்கே சேரும். எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணினால் அவனின் நினைவு ஆற்றலையுமே துரோகம் செய்த உணர்வு எனக்குள் எடுத்து அந்த நோயான நிலைகள் அவனுக்குள் பதிவாகி விடுகின்றேன். இதே போல இந்த நிலைகள் இங்கு அடையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஞானி போற்றி இதை பக்தி கொண்டு பற்றுடன் பற்றி அந்த அருஞானிகள் பெற்ற அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் ஈஸ்வரனிடம் வேண்டும் போது அதை ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உடலாக்கி சிவமாக்கின்றது. அந்த சிவத்துக்கு வினையாக்கி வினைக்கு நாயகனாக அந்த உணர்வை இயக்க வேண்டும். இந்த 6வது அறிவில் சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இதனை தெளிவாக நாம் சாதாரண மக்களும் உணர்ந்துவதற்கு வச்சது. அவ்வாறு சேர்த்து அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்ற நினைவினை நமக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனான இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரான ஈசன் நினைவினை செலுத்தி விண்ணுலகை நோக்கி அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும். உடலுக்கு நாம் பலகாலம் சேர்த்து நம் உணர்வுக்குள் நல்ல உணர்வு ஒருவனை காத்திட வேண்டிய எண்ணினேன், வேதனைப்பட்டவனை காத்திட்டேன். ஆக இதை போல என்னை அறியாது புகுந்த நல்ல உணர்வுடன் சேர்த்த அந்த வேதனையான நஞ்சனை நீக்கவும், நான் பார்க்கும்போது ஒருத்தனை சாபமிட்டோம், அந்த சாப வினைகள் நல்ல உணர்வோடு இணைந்து விட்டது. இதை போன்ற சாப வினைகள் என்னை ஒற்றிடாது நீக்கவும். தங்கத்தில் தான் நகை செய்ய நாம் ஆபரணம் செய்ய செம்பு வெள்ளி இணைத்து விட்டோம், ஆனால் துரித நிலைகளில் உருகி விடுகின்றது, நகையோ இணைத்து விடுகின்றது. இதை போல அடுத்த நகை செய்யும் போது இந்த அடுத்த ஆபரணங்கள் செய்யும் போது இதை நெருப்பில வைத்து வேக வைத்தால் இது 2 தான் கலக்கும். அதோடு திரவத்தை ஊற்றினால் செம்பும் வெள்ளியும் அகற்றிவிடும், தங்கம் தெளிந்த நிலையாகிவிடும். இதை போலதான் இந்த மனித வாழ்க்கையை தீமை அகற்றிய அருஞானி உணர்வை நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டி இது பக்தி. ஆக இந்த ஈசனால் இந்த உடல் வளர்க்கப்பட்டதோ என்னை அறியாது சேர்ந்த எனக்குள் அந்த நிலையை இந்த பிழையான உணர்வு நான் விடுபட வேண்டும் ஈஸ்வரா. அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தன் உடலுக்குள் அந்த நினைவினை செலுத்தி என்னை அறியாது போந்த அருஞானி உணர்வை செலுத்தி நம்முடன் 2 கலந்த நஞ்சினை அகற்றி உணர்வின் தன்மை உடலிருந்து ஆன்மாக கண்ணொழிந்த நிலை இதை பழந்து 6வது அறிவின் தெளிந்த நிலையை கொண்டு நமக்கு உருவாக்கும் நிலை இனி வினையாக்கு என்ற நிலையில் தான் விநாயகர் ஆலயத்தை அமைத்து நீ எதை வினையாக்க வேண்டும், எதை நீ பக்தி கொள்ள வேண்டும் என்று காட்டினான். இதுதான் பக்தி. இவர்கள் சொல்ற மாதிரி கலவோமம் செய்தோ அங்கு அர்ஜனை செய்தோ ஆவேசங்களா செய்து பக்தினால் இதை மாற்ற முடியாது, நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம் என்றுதான் பொருள். ஆகவே உண்மையில் நமக்குள் மறைந்திருப்பதை பருகும் நிலைக்கும் இதை உற்று நோக்கி உணர்வை வலுவிட்டூற்றி விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏற்க உணர்ச்சினை கூட்டி என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இங்கே காட்டினார். இதற்கு காரணக்காரிய பெயரை வைத்த நரசிம்ம அவதாரம். ஆக நாம் தீமையுடைய நிலைகள் எடுத்து கண்ணுற்று தன் வாழ்க்கையிலே பார்த்த உணர்வுகள் நாம் ஆன்மாவான மடி மீது இரணியன் தீமைகளை உருவாக்கும் இந்த சக்தி தீமையை உற்று நோக்கிய உணர்வுகள் 6வது அறிவான நிலைகள் கலந்து தீமைகளை செயலற்றதாக மாற்றும். இதுதான் மடி மீது அமைத்து இரணியனை நாராயணன் வாசப்படி மீது அமர்ந்து இந்த இரணியனை வகுந்தான் என்ற காரணக்காரிய பெயர்களை வைத்தான்.
இதை நாம் சிந்தித்து பார்க்கவில்லை. அவன் எதை உற்ற நோக்கு சொன்னான்? இந்த விநாயகரை பார்க்கப்படும் போது இதை உணர்த்தியவன் தன் வாழ்க்கையில் வந்த தீமையிலே தான் பழந்துவிட்டு உணர்வுடன் உயிருடன் ஒன்றிய உணர்வின் ஒளியாக நிலை கொண்டு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனில் வாழ்த்திட்ட நிலைகளும் தீமைகள் அகற்றிட்ட உணர்வுகளும் இன்று நம் பூமியில் படர்ந்து கொண்டிருப்பதும் அவனின் நினைவு நாற்றை நமக்குள் கூட்டி அதை பக்தியுடன் பற்றுடன் பற்றி அதன் உணர்வின் தன்னை இதை அனைத்தும் ஓ என்று ஜீவனாக்கிய உயிரான ஈஸ்வரனும் வேண்டி ஈஸ்வரா என்கிற போது ஓ என்று பிரணமாகி இன் என்று நம் உடலாக சிவமாகும். ஆக சிவத்துக்குள் வினைக்கு நாயகனாக தீமை அகற்றும் 6வது அறிவுக்கு உறுதுணையாக நின்று நமக்குள் தெளிந்த மனதை உருவாக்கும் என்ற நிலையை அன்பு தெளிவாக்க காட்டு. இவ்வாறு செய்துவிட்டு நமது அன்னை தந்தை நம்மை காத்திட நாம் அறியாத தாய் கருவிலை இருக்கப்படும் போது எத்தனையோ நிலைகள் வளர்த்தாலும் எத்தனையோ அவஸ்தைக்கு பின் நாம் பிறந்த பின் அல்லும் பகலும் முழித்து என் குழந்தையை சீராட்டி தாளாட்டி அந்தந்த காலங்கள் குளிப்பாட்டி மேல் அழுத்து வந்துட்டே வீரென்று அழுகினால் இரும்பு கடித்தாலோ மற்றவிருந்து நம்மை காத்திட எத்தனையோ நிலைகள் நம்மளுக்கு உருவாக்கி நமக்கு நல்ல மனங்களை போட்டு தெய்வமாக நின்று காத்தது. அதே சமயம் தவழ்ந்து நாம் செல்லும் போது ஒவ்வொரு செயலையும் பார்த்துவிட்டு நம் தீமையில் சிக்கிறாது, நமக்கு பல நோய் வந்துடாது அல்லது நமக்கு விபத்துகள் ஏற்படாது. அந்த உணர்வின் துணை கொண்டு நம்மை காத்தது நமது தாய் தந்தை. அவ்வாறு காத்திட்ட அந்த தெய்வங்களை நாம் என்னை காத்திட்ட அந்த சரீரத்தான அந்த தெய்வங்களிலே அவர் சக்தி பெற வேண்டும் என்று இயங்க வேண்டும். அடுத்து நாம் ஓரளவுக்கு நாம் நகர்ந்து வரப்படும் போது பள்ளிக்கும் நாம் செல்லப்படும் போது இந்த வாழ்க்கையை குருவாக இருந்து வழிகாட்டியது. இன்று நாம் எத்தனை தொல்லைகள் விட்டால் நம்ம பிள்ளைகளை பார்க்கின்றோம். அதற்கு துணியை கொடுக்க வேண்டும், பசங்கிலேட்டு வாங்கி தர வேண்டும், போக்குவரத்தில் எந்த இதுவும் வராது பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் நாம் எண்ணத்தை நாம் வளர்த்து எந்த விதத்தில் நாம் காக்கின்றோம். குருவாக நின்று உயிரான ஈசனாக இருந்து எண்ணத்தால் தெய்வமாக இருந்து அதை காத்து நல்வழி காட்டி நாம் காப்பாற்றுகின்றோம் அல்லவா? இதை போல இந்த உணர்வு சக்தியை உணர்த்துவதற்காக என்னை ஈன்ற அன்னை தந்தைகள் என்னை வளர்த்திட என்னை காத்திட நல்வழி காட்டிய குருவாக நின்று எங்களை காட்டினால் மனிதன் என்ற உருவை கொடுத்ததும் நீயே, என்னை தெய்வ செயலாக இருந்து என்னை காத்ததும் நீயே, ஆக குருவாக இருந்த நல்வழி காட்டியதும் நீயே என்று ஏற்க உணர்வை அன்னை தந்தையுடன் இணைத்து இது வினையாக சேர்த்து எந்த வினையும் இணைத்து நாம் குழந்தையாக பெற்றோமோ அதை இணைத்தே நாம் அதனுடைய இணைந்தே நாம் வாழ வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த விநாயகர் தத்துவத்தில் காலத்தை பாடப்பட்டிருக்கின்றது. இதன் துணை கொண்டு அது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என்னை காத்தருடைய எனது குருவுக்கும் என்னை காத்திட்ட இந்த தெய்வத்திற்கும் அது தன்னை தந்தை உடலை இயக்கிய அந்த ஈசனை வேண்டி அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். அது அதனுடைய அறியாது சேர்ந்த தீமைகள் எழிய வேண்டும். என்னை மகிழ்ந்தடை செய்த உணர்வு அந்த மகிழ்ச்சியின் அசக்தியால் என் அண்ணனை மகிழ்ந்திடும் செயலாக பேரானந்த நிலைகள் அவர் வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று அவர் உயிரான ஈசனை நாம் வேண்டி அருள் ஞானியுடன் நாம் நகர்ந்து நாம் சொல்லும் நிலைகள் அந்த தாயை வளர்த்த ஈசனுடைய நிலைகள் அபிஷேகம் ஆராதனை அங்கே நடக்கின்றது. இதைத்தான் காட்டுவதற்காக இந்த விநாயகர் தத்துவத்தை தெளிவாக காட்டி முதலில் அன்னை தந்தை மறந்துடாது. அவர் நமக்காக எத்தனை பெயர்கள் பட்டார்கள் என்ற நிலையை சிந்தித்துப்பார். இந்த பிள்ளை யார் என்ற நிலைகள் அன்று கேள்வி குறித்து இந்த வாழ்க்கை நிலைகள் மனிதன் முழுமையான பின் 6வது அறிவின் தன்மை கொண்டு தெளிந்த உயிரின் ஒன்றி இன்று விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சி காட்டியதுதான். அதை எண்ணிவிட்டு அன்னை தந்தை உயிர் ஈசனாக வேண்டி அந்த அருமையான உணர்வு பெற வேண்டும் என்று எண்ணத்தால் அந்த தாயினுடைய இயக்கிய அந்த உயிரான கடவுளுக்கு இதை வேண்டி இதை நினைவால் ஆராதனை செய்வதும் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் அதற்கு படைக்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தினுடைய உணவாக படைக்க சொன்னான். இதுதான் உண்மை. பக்தி என்பது இதுதான். நீங்கள் சொல்லுவது ஆடலோ பாடலோ அந்த அபிஷேகமோ அபிஷேகத்தினுடைய நிலைகள் செய்வது அல்ல. தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதை அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய இந்த வழிப்படி அங்கே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்னை தந்தை வளர்த்தவர்கள் குல தெய்வங்கள். அந்த குல வழியில்தான் நாம் வந்தோம். இவ்வாறு விநாயகரை வணங்கிவிட்டு அடுத்த நிமிடம் விண்ணை நோக்கி ஏகி எங்கள் குல தெய்வங்களான அந்த உயிரான்மாக்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் இன்னொரு பிறவிகளை நீங்கிறாது நீஞ்சானி உணர்வுடன் ஒன்றி அங்கு என்றென்றும் பெருவாழ்வு பெருநிலை என்ற அலையவே பெருக வேண்டும். அவர் அறியாத சேர்த்த சாப வினைகள் பாவ வினைகள் தீய வினைகள் அனைத்தும் அந்த ஒளிக்கடலிலே அந்த இருளான நிலைகள் கரைந்து மெய்ஞானி உணர்வுடன் ஒன்றி என்றும் நிலை கொண்டு பெருவீடு பெருநிலை என்ற நிலைகள் இந்த குலதெய்வங்கள் வளர வேண்டும் என்ற
அந்த குலதெய்வங்களை வளர்த்திட்ட அந்த உயிரான ஈசனை வேண்டி அந்த உணர்வுடன் விளைந்த பாவ வினைகளை இதில் அகற்றிட அந்த உயிரை நாம் வேண்டி உணர்வின் தன்மை வேண்டி விண்ணிலே வீசி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த ஒளிக்கடலிலே சூழ்ந்த நிலைகளின் நஞ்சினை கரைத்து விட்டு உடல் வரும் நிலையை அந்த கரைக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும், செத்துட்டான சாம்பல் எடுத்து ஆத்துல வந்து கரைச்சி போட்டு இங்க மோட்ச தெய்வத்தை எடுத்து விநாயகர் கொண்டு தெய்வத்தை காட்டினா மோட்சமே போடுவார் என்று ஐதீக முறையை காட்டியுள்ளாரை தவிர பற்றிட வேண்டும் மறைகின்ற நிலைகளை பக்தி என்ற இலை எது? நாம் பக்தி மார்க்கத்தில் இதுதான் சிறந்த என்று அவர்களை நான் கேள்வி கேட்கின்றேன். எது பக்தி என்று கேட்கட்டும், எது பக்தி என்று சொல்லட்டும். ஆகவே ஞானிகள் காட்டியது பழையில்லை, பழையான ஒரு வழியில் நாம் சென்று இதுதான் நிஜம் என்று இன்றி பல பொய்யை சொல்லி இதுதான் நிஜம் என்று சொன்னது போல பல பொய்களை சொல்லிவிட்டு உண்மை நிலை அறியாத மறைந்தது இதுதான் நிஜம் என்றால் அதே போல நிஜம் என்ற நிலைகள் பக்தியினுடைய நிலைகள் உண்மை அழிக்கப்பட்டது, நெய் உணர்வுகள் மறைக்கப்பட்டது, நெய் உணரை கவரும் நிலையை இழக்கப்பட்டோம் என்ற நிலையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டோம். ஆகவே இதேபோல் அங்க காட்டி அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பக்தியை இதிலே செலுத்தும். இதன் வழிகொண்டு விநாயகரை வணங்கும் போது இதை போல செய்யும். இதுதான் உண்மையான பக்தி. ஆகவே இதை போல மின்னின் ஆற்றலை நம் முன்னோர்களுடைய நிலைகளை விண்ணிலே செலுத்தப்படும் போது நம்முடைய எண்ண அலைகளும் அங்கே செல்கின்றன. நாம் மூதாதி உணர்வுகள் நம்முடன் தொத்திக் கொண்டுள்ளது. அதன் உணர்வின் தன்மை கொண்டு அறிவாற்றல் கொண்ட நிலைகள் ஞானிகள் காட்டிய உணர்வின் வலுகொண்டு அந்த ஆன்மாக்கள் கண்ட உணர்வை இந்த சூட்சம் உடலற்ற நிலை வரும்போது சூட்சம சரீரத்தை இந்த மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை கொண்டு விண்ணிலே வீச முடியும், மனதில் வைத்துக் கொள்ளும். இதை உங்களில் இந்த வலுவின் தன்மை கொண்டு இதுதான் விநாயகர் பக்தி முறை கொண்டு விநாயகரை வணங்கும் வரையும் நமக்குள் சக்தி ஏற்றுக்கொள்ளும் நிலையை அங்கு உணர்த்தப்பட்டது. ஆகவே இதை மறவாதீர்கள், நினைவில் கொள்ளும். ஆகவே நாம் பக்தியில் எப்படி செல்ல வேண்டும் என்ற நிலையில் நினைவுகொண்டால் உங்களுக்கு இது வழிகாட்டும். நீங்க பள்ளியிலே படிக்கப்படும் போது விஞ்ஞான அறிவை கற்றுக்கொண்டால் அதன் அறிவின் துணை கொண்டு உங்கள் எவ்வளவு விஞ்ஞானிய பொருள்களை இந்த வயிற்றுக்காக எத்தனை ஞானங்களை செய்கின்றீர்கள். ஆக இதை போல நாம் அதாவது கருத்தல் விஞ்ஞான உருவத்தின் தன்மை கொண்டு போது எதையெல்லாம் இயந்திரங்களை உருவாக்குகின்றோம். நாம் இங்கு விஞ்ஞான அறிவால் நாம் இங்கே பேசுவது பல ஆயிரம் பேர் எளிதில் கேட்கும் நிலைகள் வைக்கின்றோம். ஆனால் மெஞ்ஞானிகளோ பலருடைய உணர்வின் தன்மையை பதிவு செய்து பல ஆயிரம் பேரும் கேட்கின்ற நிலைகளுக்கும் வைத்து உள்ளார், இல்லை என்றல்ல. ஆக உணர்வின் தன்மையை பல கோடிக்கணக்கோருடைய நிலைகளும் அறிய முடியும். அந்த ஆற்றலால் அந்த உணர்வின் தன்மை இயக்கப்படும் போது தீமையில் அகற்றும் நிலைகள் பெற்றவர் மெஞ்ஞானி. ஆகவே நாம் அனைவரும் அது பெற முடியும். உங்களை நம்ப வேண்டும். நான் பள்ளிக்கூடமே படிக்கல, அறியாதவர்கள் நான் இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியப்போ, நான் சுத்தமா 3ஆம் கிளாஸ் 0 கணக்குல எனக்கு இன்னும் எழுத்து தெரியாது. இப்படி இருக்கப்படும் குரு அருளின் தன்மைதான் அதை இயக்குகின்றது. ராமலிங்க அடிகளோ படித்தவரும் அல்ல, ஞானத்தை எழுதினார். அது ராமகிருஷ்ண பரமஹம்சரோ அதிகமாக படித்தவர் அல்ல, அவர் எழுதினார். வான்மீகியோ படித்தவர் அல்ல. ஆக உலகின் எண்ணத்தின் நிலைகளை உருவாக்கி கொடுத்தவர், எண்ணங்கள் எப்படி உருவாக என்று உணர்த்தியவர். ஆக அதே சமயத்தில் வியாசகரோ படித்தவர் அல்ல. ஆக மிகவும் மரணம். ஆக கடலிலே மீன்பிடித்து வாழ்பவன் அவனுடைய சந்தர்ப்பமே அது மெய் உணர்வை ஊட்டி மெய் உலகத்தின் தன்மையை வேத சாஸ்திரங்கள் எது என்ற வேதங்கள் என்பது இவர் சொல்வது அல்ல. மெய் உணர்வின் உணர்வுகள் எண்ணங்களாக எப்படி இயக்கிறது என்ற நிலை உணர்த்தினாலும் அது வேத சாஸ்திரங்களாக மாற்றிவிட்டார். ஆக இவருடைய இணைக்கப்பட்டு அரசுகளால் மாற்றப்பட்ட நிலைகள் மாறிவிட்டது. இதை போன்ற நிலைகளில் அவர் உடலை விளைவித்த உணர்வுகள் இங்கே உண்டு. ஆனால் மெய்ஞானியை காட்டிய வழியில் இந்த விநாயகரை இதன் முறைப்படி வணங்கினால் விண்ணின் நாட்டில் அங்கே செல்கின்றது. உங்க குலதெய்வங்களை விண் செலுத்தலாம், பிறவா நிலை என்ற நிலை அடைய செல்லும். நீங்க கங்கையில கொண்டு இவர் சுட்ட சாம்பலை அங்க கரைப்பதும் அங்க பதைத்து விட்டால் அதை பிண்டம் செய்து வைத்து கரைத்து விட்டால் இவர் செய்த பாவம் போகாது. பாவங்களை மீண்டும் நாம் சமந்து கொள்ளும். அவர்கள் வைத்த படைத்த உணவின் தன்மை நாம் படைத்து விட்டு மீண்டும் இருந்த அமாவாசை என்று அழைத்து இருளுக்குள்ளே வந்த பிறகு போன்று நமக்குள் அந்த ஆன்மாக்களை மீண்டும் இருள்கடலில் நமக்குள் பிறகு கடமைக்கு அழைக்கின்றமே தவிர அமாவாசை விரதங்கள் தவறான முறைகள். இந்த பௌர்ணமி போன்ற நாட்களில் அந்த நெய் உணவின் தன்மை கொண்டு ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற உணர்வின் இயக்க வலு கொண்டு விண்ணினை வீசி இருசூழ்ந்த உடையின் பிறந்த நஞ்சினை கரைக்க விட்டு ஒளியின் சுடராக நினைக்கச் செய்யும் நிலையே பௌர்ணமி. ஆக அமாவாசை நாள் இன்னைக்கு நான் கறி சாப்பிடல, அது சாப்பிடல, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் படைத்து பார்த்து நிலை கொண்ட இருசூழ்ந்த நிலைகளை மீண்டும் அவர் அழைப்பும் முறையில். ஏனென்றால் மந்தர் ஒளியால் சுவாசிக்கப்பட்ட உணர்வுகள் மீண்டும் ஒளிகொண்டு எழுப்பப்படும் அதனுக்குள் சிக்கப்பட்டு அதனை தன் ஆன்ம வேலைகளுக்கு தன்னுடைய பசிப்போக்கிற்கும் வேலைகளுக்காகும். இவ்வாறுதான் மந்தர் ஒளிகளை கூட்டி அதன் ஆன்மாக்களை கவர்ந்து கொள்ளும் நிலைகள். இதான் அமாவாசை இருளுக்குள் நடை மறைந்த உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்துக்கொள்ளும் முறையே இது. ஆக இது பழை கொண்டது. எந்த சாஸ்திரி ஆனாலும் சரி இது இல்லை என்று அவர்களால் மறுக்கவும் முடியாது.
நாம் இன்று சவாலோட்டே பேச வேண்டிய நிலைகள் இன்று வந்துவிட்டது. காரணம், மக்களின் நிலைகள், பக்தி என்ற நிலைகள், உண்மைகள் மறைக்கப்பட்டு தீமையின் செயல்களையே நாம் போய்க் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த விஞ்ஞான உலகால் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைகள் போகும் போக்கினை பார்த்தால் நாம் இன்றும் நாளடைவில் மனிதனுடைய நிலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை அடித்து நம்ம கொலை செய்வனே இன்றைக்கு அவன் உயர்ந்தவன் என்று, ஏன்னா மனிதாபிமான மற்ற நிலைகள் செயல்படுகிறான் என்று அவர்கள் சொல்லும். அசுர உணர்கொண்டு பிறரை வீட்டிலே சம்பாதித்து தூங்கியிருந்தாலும் ஒன்று அறியாத கொண்டு பிசித்து விட்டு பறித்து சென்று போறவனுக்கு உபகாரணமா பேசுகின்றான் என்று அமெரிக்கா. ஆகவே இதை போல இன்று நாம் ஒவ்வொருத்தரும் களங்கள் ஏற்படும், அதுக்குள்ள அவன் ரத்தத்தை அவன் ஒருங்கி பார்ப்பதே அவனுடைய நிலைகளாக இருக்கின்றது, ஆயுத பலத்தை கொண்டு. ஆக ஞானிகள் காட்டி இந்தியாவில் நடக்காத இந்த நிலை உங்களுக்குள் இதை வளர்த்துக் கொண்டால் உங்களுடைய சாபாலைகள் அங்கே வீழ்த்தும். அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய செயல்கள் படும் நிலைகளை பார்த்தால் இன்று துரித நிலைகள் கொண்டு மனிதனுடைய நிலைகளை ஒருத்தன் அந்த பக்தி ஞானிகள் காட்டிய நிலைகள் செல்லாத நம்ம இருசூழ்ந்த நிலைக்கு அழைத்து சென்றிருக்கும் நிலைகளை பார்க்கலாம். ஆக மதத்தால் வைத்து இன்று பிரித்து பார்த்து நம்மை இருசூழ்ந்த நிலைகள் இன்றும் படுகொலை தோன்று கொண்டிருக்கின்றான் அமெரிக்கா. மறந்தினாதீர்கள், ஞானிகள் நிலைகள் கொண்டு இன்றும் நாம் எதனின் நிலைகள் கொண்டு நாம் உயர வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உடையை எத்த காலம் வாழப் போகின்றோம். நாளை வரும் நெஞ்சின் உலகின்ற நிலைகள் எய்ட்ஸ், இன்னைக்கு உலகின்ற நிலைகளை இந்த மூட்டைப்பூச்சிகளை ஏற்றுமதி செய்தது காசுக்காக. மனிதன் ரத்தத்தை குடித்தது, இந்த உணர்வின் ஆற்றல் அங்கே பெருகியது. அந்த உயிரினை தனக்குள் நெஞ்சில் வந்த நிலையா உருவாக்கினா அதை நாம் எந்த பக்கம் அங்கு தூவிவிட்டால் இங்கே பரவப்பட்டு நம்மை அறியாமலேயே நமக்குள் பல நோய்கள் வந்து நாம் பலவீனம் அடைவோம். ஆக இதனை அடக்கும் நிலைகளாக அதற்கு ரேசர் கதிரியக்கம் என்று வைத்திருக்கின்றான். உலக மக்கள் மடிந்தாலும் தன் இனத்தின் தன்மையை அங்கு வளர்க்க முடியும் என்று இருமாப்பில் இருக்கின்றான் அமெரிக்கா. இதை கரையேறட்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆக இதை போல பாமர மக்களும் நிலைகளை தர்மத்தை காக்கவும் தன் நியாயத்தை காக்கவும் அமைதி கொண்டு அவர்கள் இருந்தாலும் கொள்ளையடித்து வீட்டை உடைத்து செல்கின்றான். அவனை சர்க்கார் பிடிக்கக்கூடாது என்ற நிலைகளில் அதற்காக நீதிமன்றங்களை ஏற்று வைக்கின்றான் அமெரிக்கா. இதே போல அடுத்த நாட்டிலிருந்து பல கொலைகளை செய்கின்றான். வரிசையை அங்கு பஸ்ஸில் நிறுத்தி சுடுகின்றான், சுட்டு பொசுகின்றான். அவனை பிடித்து அரசு செய்தால் நீ அதாவது மக்களுடைய நிலைகள் மனித உரிமை மதிக்கவில்லை என்கின்றான் அமெரிக்கா. இது போன்ற நிலைகள் வரப்போடும்போது மக்களின் நிலைகள் எங்கு போகின்றது? அரசியல் பேசுகிறேன் என்று என்ன வேண்டாம், நாட்டுடன் பிணைந்ததே அரசு. நமது நாட்டு மக்களுடைய நிலைகள் அரசியல் நடத்த முடியாத நிலைகளை செய்து கொண்டிருப்பதும் அந்த அமெரிக்காவில். இதை போன்ற தீய வினைகள் சிக்காது நம்ம ஞானிகளை வளர்க்கப்பட்ட இந்திய மண்ணிலே தோன்றிய நிலைகள் எவரும் பழித்திடும் நிலை வரக்கூடாது என்பதற்கு எமது குணால் அன்பே சொன்னான். அதை தான் இன்றும் சொல்லுகின்றேன். ஆகவே நாம் இதை போல நாம் ஒவ்வொரு நாளும் இந்த விநாயகரை வணங்கப்படும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும், மூலாளுடைய உணர்வுகள் எல்லாம் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1000 தரமாவது உங்க மூதாதையுடைய உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து பிறவா நிலை என்றும் பெருநிலை அடைய வேண்டும் என்று எண்ணும் அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள்ளும் சேரும். இதேபோல மகிழ்ச்சியின் அசக்தி இந்த உலகம் முழுதும் படர வேண்டும் என்று தீமைகளை விளைவிக்கும் தீய உணர்வுகள் அகல வேண்டும் என்று சொல்லும். ஆக அருள் மகிழ்ச்சியின் உணர்வு இங்கே படர வேண்டும் என்று தத்துவ ஞானிகள் வளர்ந்த நிலைகள் தீமைகள் அகற்றிய நாடு இது. ஆக உலகில் எங்குக்கும் இது முதல் நிலை. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற நிலைகளை தெளிவுரை இணைத்து உழைத்து விண்ணுலகின் ஆற்றலை ஒளியின் சரீரமாக சிவமாக்கியவன் அகசியன். ஆகவே எந்நாட்டவர் இதை எடுத்தால் அது உணர்வின் தலை கொண்டு என்றும் ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு என்றும் ஜீவலிங்கமாக நீ சீவலிங்கமாக ராமலிங்கமாக எண்ணத்தால் இன்னைக்கு சீவலிங்கமாக இருக்கின்றோம். எண்ணத்தால் உருவாக்கி உயிருடன் ஒன்றிய ராமலிங்கமாக எண்ணத்தின் வடிவிலே நீங்கள் என்றும் அந்த எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மையாக என்றும் நீ ஒளி சரீரமாக இருக்க முடியும். இதை கலந்து கொள்ளும். ஏனென்றால் சற்ற காலங்களில் எமது குருநாதர் காட்டிய அறிவுகள் தீய சக்திகள் படை வரும் இவ்வேளையில் இது கடும் சொற்களாலும் வெளியிட வேண்டி வருகின்றது. ஏனென்றால் இந்த உணர்வின் தன்மை இங்கே தீமைகள் பரவாது. நமது ஞானிகள் உணர்வுகள் இங்கே காக்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் பேரானந்த அமுதாக அது கிடைக்க வேண்டும் என்று எமது குருநாதர் கூறினார். அதன் வழியிலே இங்கே செய்கின்றோம். ஆனால் என்மசாமி கொஞ்சம் வேகமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இத்தகைய காலம் பத்திரிகைகளை படிக்கும் போது மிகவும் கொதிப்படுகின்றது. நல்லதென்று சிந்தித்து செயல்பட்டாலும் அவன் பொருளை அங்கே வைக்க முடியவில்லை. ஆக அசுரர்களை தட்டி பறித்து செல்கின்ற அவர் சூழல். இதுபோல அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று அவன் அங்கிருந்து ஆணையிடுவதை இங்கே சிறைப்படி சிறைமேல் ஏற்று நடத்தும் அந்த அசுரர்களும் இங்கே உண்டு. அதை போன்ற நிலைகள் எல்லாம் மீள வேண்டும் என்றுதான் இதை சொன்னது. ஆகவே இதை போல விநாயகரை வணங்கும் போதெல்லாம் இப்படி வணங்கி பக்தி மாற்றம் மண்ணுலகில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தன் உடலுக்குள் அழைத்தும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி
அவன் காட்டிய காரிய காரணத்தால் காட்டிய இந்த உணர்வுகள் நரசிம்ம அவதாரம் என்று சொன்னானே, காரிய காரணங்களுக்காக வைத்த அந்த பெயர்களும் மற்ற உருவ அமைப்புகள், அந்த மகிழ்ச்சிக்கு தீமைகள் அகற்றியவர்கள் அதன் உணர்வின் கண்ணின் நினைவுகொண்டு உயிருடன் ஒன்றி விண்ணை நோக்கி ஏகி இந்த மகிழ்ச்சியின் அருள்சக்தி பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்ச்சியினை கூட்டி உடல் முழுதும் பர வேண்டும் என்னை எரியாது போன்ற தீய நிலைகள் அழிந்திட வேண்டும் என்ற உணர்வின் வேட்கை கூட்டி தன் உடலிருந்த மனத்தை நுகர்ந்தறிந்த இந்த தீமைகளை பிளந்தெறி என்று காரிய காரணங்களுக்காக வைத்தான் அப்பேரை. ஆகவே ஐத்த நிலையை கொண்டு தொடைத்துவிட்டு நம் மூதாதையான அந்த உயிரான்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து என்றும் தரவார் நிலை என்றும் பெருநிலை பெற வேண்டும் என்று ஏங்குங்கள் பலமுறை. அது உங்களுக்கு நற்பயனை கூட்டும். ஏனென்றால் அவர் முன் சென்றால் நிச்சயம் நாம் அடுத்த பிறவியில்லா நிலை அடையலாம். அவர்கள் முன் பிறந்தார்கள், மனிதனானார்கள். அவர் உணர்வின் எண்ணத்தால் மனிதனை நம்மை உருவாக்கினார்கள். பின் தெய்வமா நின்று காத்தார்கள். குருவாயிருந்து நல்வழி காட்டினார்கள். அதன் நல்வழி காட்டி உணர்ந்து பின் சென்றவர்கள் தான் சப்தரிஷி. ஆகவே தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று போல தென்னாட்டிலே தோன்றியதுதான். இது உணர்வின் ஆற்றல் விடையின் செயல்மாறி நின்று எந்நாட்டவரும் எதையும் பெற முடியும் என்ற காட்டிய இந்த தென்னாட்டில் தான் நாம் இருக்கோம். எனக்கு நிறைய நாட்டை பிரிக்கிறேன் என்று எண்ண வேண்டாம். இங்கே தோன்றிவிந்தான் அதன் எண்ணத்தால் எடுத்துக்கொண்ட ஸ்ரீ ராமலிங்கமாக நாம் உருவாக முடியும் என்றும் அடியாசரியம் பெற முடியும் என்ற நிலைகளை எண்ணி இதுபோல நாம் எடுத்துக்கொண்ட பின் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் அங்கு தீப ஆராதனை காட்டும்போது மதித்து பாருங்கள். அங்கே காணும் பொருள்கள் பெறுகின்றது என்கிற போது நாம் எதை நமக்குள் மறைந்திருக்கக்கூடிய நிலைகளை அங்க பழிச்சிட வைத்திருக்கின்றது ஆலயங்கள். ஆகவே நாம் அதை உற்று பார்க்கப்படும் போது இந்த பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கும், எண்ணியதை உருவாக்கி கொண்டிருக்கும் அவனிடம் வேண்டி ஓ என்று ஜீவனாக்கி இன்னென்று சரீரமாக்கும். அங்கே பார்க்கும் சிலையை பார்க்கும்போது நமக்குள் நல்வழியாக நமக்கு செய்யப்பட்ட அந்த தெய்வம் தான் அது என்று உணர்த்துகின்றார்கள். இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, அது ஓ என்று பிரணமாக்கி உங்களுக்குள் இம் என்று அந்த சக்தியாக கூட்டிக் கொள்ளும். ஆனால் இந்த உண்மை உணர்த்திய அந்த மகிழ்ச்சியின் சக்தியை எண்ணத்தால் எண்ணுங்க. இந்த உண்மை உணர்த்திய மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனிடம் வேண்டுங்கள். இவை அனைத்தும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று ஓ என்று ஜீவனாக்கி இம் என்று உடலாக்கும். அடுத்த நிமிடம் அந்த தெய்வத்தின் மேல் போட்டிருக்கும் இந்த மலரின் மனம் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று வேண்டும். அது ஓ என்று ஜீவனாக்கி நறுமணத்தின் தன்மை உன் உடலுக்குள் சேர்க்கும். இதே போல ஆலயங்களில் பாலாபிஷேகம் செய்தால் பாலை போல மனம் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த சந்தனாபிஷேகம் செய்யும் போது அந்த சந்தனத்தை போல நறுமணங்கள் என்னிலே என் சொல்லிலையும் என் செயலிலும் பார்வையிலும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த நறுமணத்தை உங்களுக்குள் வேண்டி செய்யும். அடுத்து அங்கு இருக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்யும் போது இந்த பன்னீரை போட்டு தெளிந்த மனம் என்னிலே வளர வேண்டும், என் சொல்லிலே அந்த தெளிந்த நிலைகள் வர வேண்டும், என் வாழ்விலே தெளிந்த நறுமணங்கள் வளர வேண்டும் என்று எண்ணும். இது வினையாக சேரும். ஆகவே இதை அன்று ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மை இதை வினைக்கு நாயகனாக்கி தன் உடலுக்குள் அது ஜீவனாக்க அது ஓ என்ற நிலைகள் இத்தன் உணர்வும் ஜீவனாக்கி அதை செய்த பின் என்னை பார்ப்போருக்கு மலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும், என்னை பார்ப்போருக்கு பாலை போல மனைவி பெற வேண்டும், என்னை பார்ப்போருக்கு இந்த சந்தனத்தை போல மகிழ்ச்சி பெற வேண்டும், என்னை பார்ப்போருக்கு பன்னீரை போன்ற தெளிந்த மனங்கள் பெற வேண்டும், இந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும், இந்த தெய்வ குணங்கள் அவர்கள் பெற வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்ற நிலைகள் எண்ணும். அவர்கள் தொழில்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் செய்யும் தொழிலே தெய்வமாக உருவ வேண்டும், அவர்கள் பார்ப்போருக்கெல்லாம் நலம் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவோரெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இதே மாதிரி ஆலயத்தில் நீங்கள் செய்யும்.